கர்னல் தேராஜன் தர இன்னொன்று முக்கியமான கேள்வி, ஒவ்வொரு நாடும், இந்தியா என்பது இந்த ஜனநாயகபூர்வமான ஒரு நாடு, ஒவ்வொரு நேற்றிலிருந்து அந்த தாக்குதல் தொடர்பாக நமது ராணுவ அதிகாரிகளும் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைத்து அது அதிகாரப்பூர்வமாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் 2 நாட்களாக அந்த நாட்டின் மீது ஒரு முக்கியமான இடங்கள், அந்த பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பகவல்பூரில் இருக்கட்டும், மற்றபடி இன்னைக்கு இந்த லாகூர் வான்தடுப்பு அந்த ஒரு சாதனம் அளிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இவ்வளவு நடந்திருக்குது. இருந்த போதிலும் பாகிஸ்தான் அரசின் சார்பாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. நீங்கள் அது அவங்க வெளிப்படுத்தலுமே அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இவ்வாறு ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு போய் தாக்குதல் நடத்துவதற்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் மற்றும் அந்த அரசியல் கட்சிகள் ஆகியவை அதற்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலை அங்கு இருக்குது சார். இராணுவத்தின் அதிகாரம் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னும் அது நீடிக்குதா சார்? இல்ல, அங்க இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு. ஒரு செனேட் வந்து அவருடைய அழறாரு. அவர் சொல்றாரு, எப்பயாவது பாகிஸ்தானை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அவர்கிட்ட அவையில அழறாரு அவர். பாகிஸ்தானை காப்பாத்துங்க, பாகிஸ்தானுடைய மக்களை காப்பாத்துங்க, எந்த ஊருக்கு போனாலும் பேர் ரொம்ப அசிங்கமா இருக்கு, நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவர் சபாநாயகர்கிட்ட உண்மையாவே லிட்டரலி அழறாரு அவர். அது மாதிரி நிலை இப்ப அவங்கள்ட்ட இருக்கு. மக்கள் எதுவும் பண்ண முடியாது, அவங்களுடைய கையில கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரி எல்லாம் ஒரு பொம்மை தான். அங்க என்ன பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி என்ன சொல்றாரோ அதுதான் அங்க நடக்கும். அவர் என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. நைட் அவர் இந்தியா மீது தாக்குதல் நடத்த போறாரா இவருக்கு தெரியாது. தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறமா இவருக்கு சொல்லுவாங்களா, அதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ இவர் இந்த நியூஸ் தான் பார்த்துதான் அவரும் தெரிஞ்சுக்கணும், ஓ பாகிஸ்தான் ராணுவம் இன்னென்ன இடத்துல நேற்று ராத்திரி தாக்குதல் நடத்திருக்காங்க. பரிதாபமான நிலை அது. அந்த அங்குள்ள ஊடகங்கள் அந்த சுதந்திரம் கூட அங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நிலவி வருகிறது என்றுதான் நீங்கள் கூறுவதிலிருந்து தெரிய வருகிறது. நிறைவாக ஊடகங்கள் தன்னைத்தானே முட்டாளே கொள்ளுற ஊடகம். 5 ஏர்கிராப்ட சுட்டுட்டோன்னு பழங்காலத்தில் கிடக்கிற அந்த டெப்ரிஸ போய் ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு யூடியூப்ல ஒரு சேனல்ல அதை போய் ஒரு டெலிவிஷன் சேனல்லயே அதை இது பண்ணி பாகிஸ்தான் 5 விமானங்களை வீழ்த்தி விட்டது அப்படின்னு சொல்லி தன் மக்களே தானே பைத்தியமாகிக் கொண்டு அவர்களை ஏமாத்துகின்ற ஒரு சூழ்நிலை அங்க இருக்கின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு ஊடகம், அரசியல், இராணுவம் 3ம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். நிறைவாக கேள்வி சார், இந்த போர் இல்லை, போருக்கு முந்தைய இந்த ஆப்ரேஷன், இது இப்போ 2 விதமான ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட்டு இந்த விமானம் முப்படைகளையும் தாக்கியிருக்கிறது, 2 ட்ரோன் தாக்குதல் மற்றும் போயிருக்கிறது. பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானின் தற்போதைய இந்த கன்வென்ஷனல் வார் என்பது வருவதற்கான சூழ்நிலை இருக்குதா சார்? ஒட்டுமொத்தமாக வருவதற்கான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதை தாக்கு பிடிக்க முடியுமா பாகிஸ்தான் என்று நினைக்கிறீங்களா? இல்ல, பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியாது. அது நிச்சயம் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இல்ல, இதுக்கு முன்பு இல்ல 1971 இருந்ததை விட இப்போ அவங்க வலிமை குறைஞ்சதா இருக்காங்களா சார் இப்போதைக்கு, இப்போ உள்ள சூழ்நிலையில? இந்த கார்கில் வாருக்கு அப்புறம் வலிமை குறைந்ததா இருக்கிறாங்களா அவங்களோட? ஆமா, வலிமை குறைந்தா இருக்காங்க. பொருளாதாரத்திலும் கீழே போயிட்டாங்க, ராணுவத்திலும் கீழே போயாச்சு. அது மாதிரி வெளியுறவு துறையிலையும் அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. உலகத்தால் டோட்டலா கைவிடப்பட்ட ஒரு நாடா ஆயிடுச்சு. அவங்களுக்கு யாரு இப்ப பேக் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா ஒண்ணு சைனா, அதுவும் பேச்சுவார்த்தை தான் நடக்கிறாங்க, என்ன நடக்கிறது என்ன ஏதுன்னு கேட்டுதான் போறாங்க தவிர சிபேக் கவலை அவங்களுக்கு, அதனால இவரோட பேசிட்டு இருக்காங்க. இரண்டாவது பார்த்தோன்னே ஒண்ணுமில்லாத ஒரு சிறிய நாடு உங்களுக்கு பெரிய உதவி பண்ற மாதிரி அவங்க வராங்க. அவங்களுடைய கப்பல் திரும்பி போகுமான்னு எனக்கு தெரியல, வாய்ப்பே கிடையாது. அவருடைய கப்பல் ஒரு துப்பாக்கில இருந்து ஒரு புல்லட் நம்மளுடைய நேவிக்கு வந்ததுன்னா அடுத்த நிமிடமே அவருடைய கப்பல் மூழ்கக்கூடிய நிலை ஏற்படும். நன்றி சார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதற்கு பின்னர் ஏற்பட்டுள்ள பல்வேறு டெவலப்மெண்ட் தொடர்பாக எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு கர்னல் தேராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு வார்த்தை சந்திக்கலாம். நன்றி.